வணக்கம். டிஇடி 2017 நடந்த பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய விடைகளை அறிந்து கொள்வோமா? வாழ்க்கையின் முக்கிய ஆரம்ப நிலைகளில் மிருகங்கள் இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகளை உருவாக்கும் செயல்பாடுகள் எளிதாக மாற்றக்கொள்ள இயலாததனை டேஷ் என குறிப்பிடலாம். விலங்கின தன்மை என குறிப்பிடலாம். பள்ளியில் கல்வி என்பது 4 விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் அறிக்கை டெலாஸ் அறிக்கை. குழந்தையின் வாயின் எதிர்வினை செயல்பாட்டினை இவ்வாறாக அழைக்கலாம்: மூல எதிர்வினை. ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் டேஷ் என்று அழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் சோதிக்கப்படுகிறது. கேரியோடைப். டேஷ் என்பவர் ஆசிரியர் உற்றுநோக்கல் மற்றும் மதிப்பீட்டிற்கான திட்ட அணுகுமுறையை உருவாக்கி அதனை கற்பித்தல் செயல்நிலைகள் என்றழைத்தார். எல். பிரெஸ்ஸி. பியாஜேயின் கூற்றுப்படி அறிதல் திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை என்பது புலன் இயக்க பருவம். மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பாடு குழந்தைகளின் உடல் மற்றும் உள செயல்பாடுகளின் மந்தத்தன்மை காணப்படுதல் போன்ற அறிகுறிகளால் அறியப்படுவது கிரிட்டினிசம். ஒரு ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு அதிகப்படியான குழு விவாதம், குழு செயல் திட்டம் போன்ற குழு செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பொழுது அதன் பரிமாணம் வெளிக்காட்டுவது கற்றல் ஒரு சமூக செயல்பாடு என்பதனை வெளிக்காட்டும். சூழ்நிலை பொருட்கூறுகளுடன் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நடந்து கொள்ளும் ஒழுங்கமைதலை டேஷ் என வரையறுக்கலாம். பொருத்தப்பாடு என வரையறுக்கலாம். SQ3Rஇன் R குறிப்பிடுவது, அதாவது SQ3Rஇல் இரண்டாவது R குறிப்பிடுவது ரிஃப்ளெக்ட். ப்ளூமின் நடத்தை பிரிவுகளின் எண்ணங்கள் மற்றும் கூற்றுகளை ஒருங்கமைத்து எழுதும் திறனை தொகுத்தாய்தல் எனலாம். மேன் என்ற சொல் RFI என குறிக்கப்படும் எனில் பாய் என்ற சொல்லை குறிப்பது GTI. பகுதி 1 பகுதி 2 பொறுத்துக. அது வந்து கண், கை, இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயக்கத்திறன், அலைப்பாயும் கவனம், பார்வை திரிபு காட்சி, நுண்ணறிவு சோதனை. இந்த பக்கம் கட்டைக்கோள சோதனை, முல்லர் லயர் சோதனை, புத்தக திரிபு காட்சி, அடிவரை சோதனை கருவி. இதுக்கு ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 என்று பொருந்தும். எரிக்சனின் மேம்பாட்டு படிநிலைகளில் டேஷ் ஆனது பொருட்கள் எங்கனம் செயல்படுகிறது என்பதனை கண்டறியும் குழந்தைகளின் ஆர்வத்தினை குறிப்பிடுகிறது. விடாமுயற்சி தன்மை. தானியங்கு நரம்பு தொகுதியில் மனவெழுச்சிகளை தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் எலக்ட்ரோ என்செபலோகிராஃப். இவை வெக்ஸ்லின் நுண்ணறிவு சோதனையில் உள்ளடங்கும். சொல் சார்ந்த சோதனை மற்றும் செயற் சார்ந்த சோதனை வெக்ஸ்லின் நுண்ணறிவு சோதனையில் அடங்கும். உம்முடைய நர்சரி பள்ளியின் முதல் தினத்தை நீ நினைவு கூர்ந்தால் அது நிகழ்வு பொருத்த நினைவு. டேஷ் ஒரு தனிநபரை இயற்கையான சூழல் மற்றும் தருவாய்களில் பொறுத்து காணும் முழுமை இசைவு கோட்பாடாகும். நடத்தை இயல் ஒரு தனிநபரை இயற்கையான சூழலில் தருவாய்களில் பொருத்தி காணும் முழு இசைவு கோட்பாடு. ஒரு நியூரானில் இருந்து மற்றொரு நியூரான் தூண்டலை பெறும் பாகம் டென்ட்ரைட் ஆகும். குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் லியோபோல்ட் பெல்லாக். மொழி எவ்வாறு அடைய பெற்றது, உணரப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது, உற்பத்தியானது என்பது பற்றிய ஆய்வினை டேஷ் என அழைக்கலாம். மொழி கையகப்படுத்துதல் என அழைக்கலாம். பொறுத்துக. சைடு ஏவில் இருக்கிறது எட்வர்ட் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிரிமினலிசம். இங்கே ட்ரையோசோமி 21 XYY, ட்ரையோசோமி 18 XO. இதில் 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் இது சரியானது. டேஷ் ஆனது தூண்டலுக்கான துளங்களை எந்த ஒரு முற்கற்றல் மற்றும் முன் அனுபவம் இல்லாத தன்னிச்சையற்ற நடத்தையின் விளைவு எனலாம். எதிர்வினை செயல்பாடு.
இருமன கட்டமைப்புகளான கற்பனை பார்வையாளர்கள் மற்றும் தனிப்பட்ட கட்டுக்கதை இவற்றுக்கிடையே எது உண்மையான அல்லது உண்மை அல்லாதது என்பதனை வேறுபடுத்தி அறிய இயலாத தன்மை. இது தன்முனைப்பு தன்மையாகும். கூற்றுகள். RNA என்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் என்பதாகும். DNA என்பது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம் என்பதாகும். இரண்டாவது, பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு மரபு சங்கேதங்களை கடத்த RNAவானது DNAவுடன் துணை புரியவில்லை. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் E.C. டால்மன். சினாப்ஸ் வழியாக நரம்பு தூண்டல்களை கடத்த உதவும் வேதிப்பொருட்கள் அசிட்டைல் கோலைன். நாம் முதலில் வலது கையினால் கற்றுக்கொண்ட ஒரு உடல் இயக்க செயல்பாடு பின்பு இடது கையினால் பழகும்போது மிகவும் சுலபமாக இருப்பது இருவழி கற்றல் மாற்றம். சோம்ஸ்கி குழந்தைகள் பிறப்பிலேயே நிலைமாற்ற இலக்கணத்தை கற்றறியும் திறன் திட்டமிடப்பட்டுள்ளது என்று நம்பினார். இந்த உள்ளார்ந்த மொழி வல்லமையை மொழியியல் திறன் என்று அழைத்தார். வளவன் ஏவா வான ஊர்தி என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் பறவைகள் சேர்ந்து வரும்போது எதை சேர்த்து எழுதுகிறோம்? விடு என்ற வினையடியின் இறந்த கால தன்மை ஒருமை வினைமுற்று விட்டேன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருள்களில் வருவது அடுக்கு தொடர். சுட்டு சொல்லை கண்டுபிடிக்க உதுகான். ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் ஆகும். திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள். முயல் வெள்ளை வெளியேறென இருந்தது. இதில் உள்ள இணைச்சொல் எவ்வகையை சார்ந்தது? செறி இணைச்சொல். பரிதிமாற் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை எந்த இதழில் வெளியிட்டார்? செந்தமிழ். வினையற்ற சொல்லை தேர்வு செய்க. நடந்து செல். பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் திருவாசகம். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இத்தொடரில் ஐவர் என்பது ஒன்றொழி பொதுச்சொல். பரிதிமாற் கலைஞரால் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர். நூல்கள் தனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் சச்சிதானந்தன். இரு திணைகளுக்கும் பொதுவான முறைப்பெயர் மக்கள். தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். பின்வரும் தொடர்களில் வல்லினம் மிகும் இடத்தை தேர்ந்து எழுதுக. இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். நன்னூல் கற்றீன். இத்தொடர் உணர்த்தும் ஆகுபெயர் காரியவாகு பெயர். தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம். பறவைகள் வலசை போதலுக்கான காரணம் பருவநிலை மாற்றம். நீரின் வந்த நிமிர்பரி புரவியும், காலின் வந்த கருங்கரி மூடையும். மேற்காணும் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் பட்டினப்பாலை. தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதற் கோபுரம் எங்குள்ளது? தஞ்சாவூர் திருவுடையார் கோயிலில் உள்ளது. நன்றி.